ரொம்ப நாட்களா ஒரு குழப்பமும் ஒரு தெளிவற்ற தன்மையுமா இருந்த ஒரு தமிழக அரசியல் சூழல்ல இவ கே 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 முனிசாமி ஐயா பிஹெச் பாண்டியன் இவர்கள்லாம் பேசுனது வேற. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர்களாலேயே 2 முறை முதல்வராக்கப்பட்ட ஒரு ரெண்டாவது ஓபிஎஸ் அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவோ மூத்த தலைவர்கள் இருக்கும் போதும் இவரை தேர்வு செஞ்சு இந்த பொறுப்பை நீங்க ஏற்று நிறுவீங்கன்னு சொன்ன ஒரு மகன், அம்மையார் ஜெயலலிதா அவர் மறைவுக்கு பிறகு 3வது முறையா இந்த நாட்டின் முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இன்னைக்கு இப்படி ஒரு தன் மனசுக்குள்ள உறுத்தி கொண்டு வந்த செய்திகளை பேசுறது அப்படிங்கிறத எளிதா கடந்து போய் முடியாது. சாதாரணமா இது என்ன அப்படி சொல்றாரு, அப்படி ஒரு கட்சி உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு பேசிட முடியாது. அது ஆனால் நான் என்ன பாக்குறேன்னா, பன்னீர்செல்வம் என்கிற ஒரு ஒரு மனிதன் தன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம தன் மக்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் சொல்லிட்டாரு நடந்தத அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதுல இப்ப பாரதிய ஜனதா அரசு பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா, ஆனால் அவர் எழுப்புற கேள்விக்கான பதில், அவரு முன் வைக்கிற கோரிக்கைக்கு இப்ப செல்லூராஜ் இப்படி பேசிட்டாரு, உதயகுமார் இப்படி பேசிட்டாரு, இவங்கெல்லாம் இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு கட்சிக்குள்ள பதில் இருக்கா? அதான் இப்ப நம்ம கேட்கறது. இப்ப அவங்க பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கட்சி இயக்கி இவரை வேலை செய்து வைக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம யாரு கடந்து போக முடியும்? இப்ப நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க? இப்ப இவரை நீங்க அம்மாவை பொதுச் செயலர் ஆக்கணும் அப்படின்னு யாரு சொன்னது? நீங்க இத பதவி விலகிட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதா சொன்னதா? இப்ப இதுதான் நம்ம கேள்வி இருக்கு. இப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அந்த மனிதன் தன் மனசுக்கு துரோகம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. நான் உண்மையை சொல்றாருன்னு நான் பாக்குறேன். அந்த மாதிரிதான் இதை பாக்குறேன். இப்ப இதுல அதிமுக எதிர்காலம் என்ன, பின்னாடி என்ன, முன்னாடி என்னங்கிறது இல்ல. இந்த பொறுப்பில் இருந்த முதலமைச்சரா இருந்த ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருந்து விலகி போன கட்சியில் இருந்த மத்தவங்க சொல்றது கருத்துக்கு இல்ல. இந்த கட்சியில் ஜெயலலிதாவை அங்கீகரிக்கப்பட்டு முதலமைச்சர் ஆக்கப்பட்ட ஒரு மதிப்பிற்குரிய ஒரு மகன் தன்னுடைய மனசாட்சியை திறந்து நான் பேசுறேன்னு சொல்ற கருத்துக்கு மதிப்பளிக்காம தமிழ் சமூகம் கடந்து போக முடியாது.